ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கிறீர்கள்? இந்த புதிய நாளிலே கால வேளையிலே ஆண்டவர் நம்மை காணும்படியான ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நினைத்து பார்த்து இந்த வேலையை கொடுக்கவில்லை. தேவன் அடியனுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பின் வார்த்தைக்கு நிகழ்ச்சி மூலமாய் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோமா? மார்க்கு நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஆம், அவர் நகராய், ஊராய், கிராமமாய், பட்டி தொட்டியெல்லாம் அவர் கடந்து வந்தார். அவரை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் திரளாய் கூடினார்கள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்படியா, அவரை தொடும்படியாய் அல்ல, அவர் ஆடையை தொடும்படியாய், வல்லமை உள்ளவராய் லூக்கா நற்செய்தியாளன் சொல்கிறார், வல்லமை உள்ளவராய் அவர் கலிலேயாவுக்கு கடந்து போனார். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிறைந்து அவர் கடந்து போனார் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், வஸ்திரத்தை யாவது தொட வேண்டும் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகம் வருவேன் என்று தனக்குள் சொல்லி தொட்டு சுகம் பெற்றாள். ஆனால் அந்த ஜனங்களோ அவருடைய ஆடையை தொடவே அவருடைய அனுமதி கேட்டார்களா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரம் இருந்தாலும் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயரை தாவீது சொன்னார், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியிலே மனிதனாய் உலாவி வந்தவர், தெய்வ மனிதனாய் இறங்கி வந்தவர், தெய்வம் தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தவர், எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த தெய்வம் இன்று உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை வேண்டினார்களாம் தொடும்படியா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து என்னை தொட நீ ஆயத்தமாக இருக்கிறார், நான் உன் உள்ளத்துக்குள் வர, உன்னை தொட நான் வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவரது பாதத்தில் வருவோம். இயேசுவின் வல்லமாய் பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் வேதனை மாறும், பிரச்சனை மாறும். எனக்கு அருமையானவர்களே, வியாதியோடு இருக்கின்றீர்களோ, கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, பாரத்தோடு இருக்கிறீர்களோ, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், பரிசுத்த விவிலியத்தை திறந்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவா. அன்றைக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாது உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற தேவனின் வல்லமை வெளிப்பட வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறார், அவர் உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். என்னுடைய அந்த குணமளிக்கும் உபாச ஜபத்திற்கு ஒரு தம்பி சில மாதங்களுக்கு முன்னதாய் வந்திருந்தான். அவன் விதமாய் சொல்லியிருக்கிறான், அவன் வீட்டிலே, அவன் குடும்பத்திலே விதமாக சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் நடக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டானா. எனக்கு அருமையானவர்களே, அவனை அழைத்து வந்தவர்கள் அவனோடு கூட பேசிக்கொண்டே கூட்டத்திற்கு வந்தார்கள். கூட்டம் முடிந்து போகும்போது அவன் சொல்லியிருக்கிறான், இது கண்ணெதிரே நடந்திருக்கிறது, நான் உண்மையிலே நம்புகிறேன், இயேசு உண்மையிலே உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வாரம் தவறாமல் வர ஆரம்பிக்கிறான் ஒரு வாலிப தம்பி. எனக்கு அருமையானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். அவரை மாத்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கோ அல்ல, யாரையோ பார்த்து அல்ல, உலகத்தின் இரட்சகரை எனக்காக உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே அந்த தெய்வத்திடத்தில் கேளுங்கள். வேதம் சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவன்னு சொல்லி. கேட்கிறவன் எவருக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜாதி, சமயம், மொழி, இனம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட தேவன். வருத்தப்பட்டு பாரம் சூப்பர எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொன்ன தெய்வத்திடத்தில் நீங்கள் வேண்டுங்கள். உங்கள் வேண்டுதலுக்கு பிரதிபலனை பரத்திருந்து கொடுக்க போகிறார். சிலுவையின் இரத்தத்தினால், ஆணி வாய்ந்த கரத்தினால் கொடுக்க போகிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாரே, அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அத்தனை ஜனங்களும் வேண்டிக் கொள்ளும் பொழுது அத்தனை பேரும் சுகமற்று கடந்து போனார்கள். இன்றைக்கும் அதே சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? வாரத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் இதை காண்கிறார், அவர் காண்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க நீங்கள் வேண்டும் பொழுதே கட்டளை வெளிப்படும். தானியேல் ஜெபிக்கும் பொழுது பதில் வந்தது. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் அற்புதம் உங்களை தேடி வரும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, ஒவ்வொருவரும் மன பாரத்திலிருந்து, உள்ளான இருதயத்திலிருந்து
உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பீராக. விசேஷமாய் கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு மகளுக்கு அற்புதம் செய்வீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பவாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.